கிளச் 1 2 3 விட்டிங்களா என்ன மிதிச்சாலும் வண்டி போகாது. ஏன்னா நான் பிரேக் பிடிச்சிட்ருக்கேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிலேட்டர் மிதித்து வண்டியை ஓட்டக்கூடாது. நேற்று உங்களுக்கு அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிலேட்டர் மிதிச்சிங்க, பிரேக் போட்டோம், வண்டி கிளச்சை பிடிச்சிருக்கோம், பிரேக்கை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கீர் போடுறோம், கிளச்சை 1 2 3 எடுக்கிறோம், எடுக்கும்போது பிரேக்கை விட்டுறோம். வண்டி முன்னால் போகும்போது தான் எக்ஸிலேட்டர் தொடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க, நியூட்ரல் பண்ணுறீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கீர் போடுறீங்க, பிரேக்லேருந்து காலை எடுத்தால் தான் வண்டி இப்படி பின்னால் போகும். ஓகே, பிரேக்கு பிடிச்சிங்கன்னா வண்டி இப்படி பின்னால் வராது. சரிங்களா? மூவ் பண்ணும்போது முன்னாலேயே பிரேக்லேருந்து காலை எடுத்து எக்ஸிலேட்டரில் வச்சிடுறீங்க, ரேஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் பிரேக் பிடிக்கல பின்னால் போகுது. பிரேக் உங்கள் காலத்தை இப்போ இந்த வண்டியில் என் காலத்தை பிரேக் இருக்குது, நான் பிடிச்சிக்கிறேன். வேறு வண்டியில் எங்கள் காலத்தை பிரேக் இருக்காது, என்ன பண்ணுறது நான் பிடிச்சிட்டேன். சரிங்களா? அந்த மெயினில் வச்சுக்கோங்க, பிரேக் உங்கள் காலத்தை தான் இருக்குது, நீங்கள் தான் பிடிக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் பிடிக்கணும், சும்மா டக்குன்னு பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சும்மா பெருவாள் இப்படி வந்து பிடிக்க வேண்டி நிற்குதுங்களா? அதுக்கு நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது, சும்மா பிடிச்சி நிற்கும். சரிங்களா? அது மெயினில் வச்சுக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீர், கிளச் 1 2 3 விடுங்க, வண்டி உதறதான்னு பாருங்கள். உதறதா? பிரேக் விடுங்க. நம்ம ரோட்டில் போகலாம், நீங்கள் பக்கத்து ரோட்டில் போகுது. பிரேக்கை விட்டுருங்க, மொத்தமாக விட்டுருங்க பிரேக். இப்போ வண்டி போகுதுங்களா? போகலாம். லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள், லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம். இப்போ எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிச்சி 2வது கீர் போடுங்க. போனாங்க. எக்ஸைட்டை மிதிக்காதீங்க ப்ரோ. மிதிக்கலீங்க, வண்டி ரேஸ் ஆகிற சவுண்டு கேட்குது இல்லை? நீங்கள் மிதிச்சா மட்டும்தான் அது கேட்கும், இல்லாட்டி அது கேட்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வண்டி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி எக்ஸைட்டை மிதிக்காதீங்க. நீங்கள் அந்த ரேஸ் ஆகிற சவுண்டு நீங்கள் அதை மிதிச்சா மட்டும்தான் கேட்கும், மற்றபடி கேட்கவே கேட்காது. சரிங்களா? செகண்ட் கியரில் இருக்குங்க, செகண்ட் கியரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே, நம்ம வேணால் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி டீ காப்பி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க, அந்த கன்ஃபியூஷனில் இருக்காதுங்க. சரிங்களா? நம்ம இந்த ரோட்லேயே போகலாம், அதை மட்டும் இந்த ரோட்டில் போகிறோம், அதை மட்டும் இப்போதைக்கு மெயினில் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே வச்சுக்காதீங்க. போகலாம் விடுங்க, போகிறாங்க. நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம இந்த ரோட்டில் போகலாம், நடு ரோட்டில் போகக்கூடாது, நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? கன்ஃபியூஷன் மட்டும் ஆகாது. சரிங்களா? வண்டி நீட்டாக போகுதா? எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்கள் பார்க்கலாம், லைட்டாக. போகுதுங்களா? இந்த டச்சுக்கே போகும். நீங்கள் 5 கீர் போட்டாலும் இந்த டச்சுக்கே வண்டி போகும் கம்பல்சரி. சரிங்களா? போதுங்களா? நம்ம இந்த ரோட்லேயே போகிறோங்க, நமக்கு அது ரைட் சைடு ரோடு வேணாம், மிரர் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த ரோட்டில் போகிறோம், போகலாங்க. நம்ம இந்த ரோட்லேயே போகிறோம், நம்ம நடு ரோட்டுக்கு நின்றுருக்கோம், இந்த ரோட்டில் நின்றுருக்கோம், போகலாங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸைட்லேருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 3வது கீர் போடுங்க. டக்குன்னு ஒரு செகண்டு தான் டைமிங் வேஸ்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நமக்கு 2வது கீர் தேவைப்பட்டோம். நம்ம ரோடு எங்கே இருக்குது, நம்ம எங்கே போகிறோம், நீங்கள் டைமிங் வேஸ்ட் பண்ணீங்க, வண்டி உதறது தெரியுது உங்களுக்கு. நம்ம ரோட்லேயே போகலாங்க. இப்போ செகண்ட் கீரே போட்டுக்கங்க, மறுபடியும் எக்ஸைட்லேருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி கீர் லிவரை இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணாதீங்க, போகலாம். கிளச் வந்து ரிலீஸ் பண்ண வண்டி போகும். 2-3 நாளாக கீர் போட்டு பார்க்கும்போது எப்படி மெயினாக ஹேண்டில் பண்ணிங்களோ அதே மெயின் அப்படியே ஹேண்டில் பண்ணுங்க, ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. சரிங்களா? போகலாங்க. இப்போ எக்ஸைட்டர் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், வண்டி போதுன்னு பார்க்கலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதான்? அதுதான் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதான்? இன்னும் கொஞ்சம். நம்ம ரோட்லேயே போகலாம், நம்ம ரோட்லேயே போகலாம், நம்ம ரோட்லேயே போகலாம். இன்னும் கொஞ்சம்.
இப்போ எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், டக்குன்னு 3வது கியர் போகலாம். டக்குன்னு கால் எடுத்துங்க, ஒரு செகண்டில் கால் எடுத்துங்க, எக்ஸிலேட் பிடிச்சின்னு வண்டி போகும். நான் மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னங்காட்டி நீங்கள் அதில் காலை வைக்காமையே இருக்காதீங்க. பட் அது மெயில்டாக அதை யூஸ் பண்ணுங்கள், மெயில்டாக யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம ரோட்லேயே போகிறோம், அவர் நமக்கு தான் ஹார்ன் அடிக்கிறார். நீங்கள் நம்ம ரோட்டில் போனோம்னா அவர் நமக்கு ஹார்ன் அடிக்க மாட்டார். கருத்து புரியுதுங்களா? போகலாம், நம்ம ரோட்லேயே போகலாம். வண்டி உங்களுக்கு ரைட்டே போயிட்டுருக்கு திரும்ப திரும்ப. அதனால தான் நான் திரும்ப திரும்ப நம்ம ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெடியாக ஒன்று கையிடுங்களேன். எங்கே போகுதுங்க? ரைட்டில் போகுதுங்களா? எங்கே போகுதுங்க? ரைட்டில் நேராக போகுதுங்களா? அதனால் நீங்கள் இந்த ரைட்டில் திருப்பாதீங்க, ரிலாக்ஸாக பாருங்க. ஏன் ரோட்டில் பார்க்குறப்படியே வடிவேல ஒரு படத்தில் முறைப்பாங்க, அவனை முறைச்சிட்டே இருக்கோம், கண் கீழே போன சாப்பிடாத அப்படிங்கிற அந்த என்ன அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க, நம்ம ரோட்லேயே போகலாம். அதே யாரையோ முறைச்சிட்டே இருக்கீங்க ரோட்டில், போகலாங்க, நம்ம ரோட்டில் போகலாம். ரிலாக்ஸ் இருந்தனால கொஞ்சம் அப்படியே டோட்டல் மைண்டே ரிலாக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம 4வது கியர் போடலாம், 5வது கியர் போடலாம், போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம ரோடு என்ன வேணாலும் பண்ணலாம், அது நம்ம ரோட்டில் பண்ணோம். கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுது ப்ரோங்கிற மாதிரி. இதான் முறைக்கிறீங்களே யாரையோ முன்னால். நாலாவது கியர் போட்டு நமக்கு இன்னைக்கு 4th டே தான், அதனால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகத்தான் செய்யும், தப்பெல்லாம் கிடையாது. பட் நம்ம நிதானமாக இருந்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகாது. 11 நாளே ஒருத்தன் வந்துட்டு 5வது கியருக்கு 3வது கியர் போடுறான், 4வது கியருக்கு 2வது கியர் போடுறான். ஏங்க போடுங்க 5வது கியர். பட் என்ன பண்ணாலும் வண்டி ரைட்டில் போகுது பார்த்தீங்களா, அந்த தவறு நடக்கக்கூடாது. பின்னால் வண்டிக்கார் ஹார்ன் அடிச்சார்ல, நம்ம ரோட்டில் வந்தோம்னா அவர் ஹார்ன் அடிக்க மாட்டார், போகிறாருங்களா போயிட்டார் வரும். எதுவுமே பண்ணணும், அந்த கேப் கரெக்டாக ஃபில்லப் ஆகும் பார்த்து பிடிக்கும், அவ்வளோதான். எக்ஸைட் மட்டும் கொடுத்துட்டே இருக்கும், போதுங்களா? செடியாக வந்து இது நம்ம யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, நம்ம நிறுத்துறோம். அவரை விட்டு 2 வீலர் கார் போட்டோம், இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, நம்ம நிறுத்துறோம். அவர் 2 வீலர் கார் போட்டோம், 2 வீலர் காரை தாண்டாதீங்க, அதுக்கு பின்னாடியே நிறுத்தணும். பின்னாடியே ஓரமாக போகுது நிறுத்தணும். நம்ம ரைட்டில் நிறுத்துக்கிறோம், லெஃப்ட் வாங்க. பட் பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணுங்க, கிளச் பிடிச்சிருக்கு. பட் நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பிடிச்சிங்க. ரைட், அதை மறக்காதீங்க ப்ரோ. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இங்கே வண்டி எடுத்து ஒரு செகண்ட் நீங்கள் வண்டி நிறுத்தினா நீங்கள் பிரேக் பிடிச்சா கிளச்சை பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை நீங்கள் 1லேருந்து 5 கியர் போடணும், வண்டி சவுண்டு வரக்கூடாது, நிதானமாக போகணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th 5 கியருமே நீங்கள் தான் போடணும். சரிங்களா? நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். போகலாம். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, சவுண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால, சவுண்டு வர வச்சிட்டிங்களா? நம்ம மறுபடியும் நாளைக்கு இதே ட்ராக் ஓட்டுற மாதிரி ஆயிரும். நம்ம நாளைக்கு வேறு ட்ராக் ஓட்டணும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ராக் போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை மெயினில் வச்சுக்கோங்க.
சவுண்ட் வந்துச்சுங்களா மறுபடியும்? மறுபடியும் இண்டிகேட் லெஃப்ட் போட்ட வண்டி வாரமாக எடுத்துங்க. பட் நம்ம வண்டி ரைட்டில் போகணுமா போகக்கூடாது? நம்ம பின்னால் நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஹைவேல போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த ரைட் சைடு நம்ம சென்டர் கோட்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பின்னால் வரவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஏன் மறுபடியும் ரைட்டு போகிறீங்க, சென்டர் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒன்று இந்த ரோட்டில் போகணும், இல்லை அந்த ரோட்டில் போகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இது நம்ம 4th தான். நம்ம தவறு செய்கிறது இயல்பு தான், தப்பெல்லாம் கிடையாது. அதுக்காக வந்து நீங்கள் என்னடா தப்பு பண்ணுறமேன்னு திரும்ப உங்களுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அதை விட்டுருங்க. சரி, எனக்கு மறுபடியும் அதை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். அதை மறந்தாங்க. போகலாங்களா? போகலாங்க. இந்த ஃபோர்ஸ் வேணாம், இது வேணாம். சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா? நம்ம ஜிம்மில் இல்லை, எப்படி தண்டால் எடுத்து ஒருத்தர் அடிக்கிறது. சரிங்களா? அதை விட்டுருங்க. நம்ம வந்து கார் கொடுங்க. இது வந்து நீங்கள் நிதானமாக எவ்வளோ மெயிலில் யூஸ் இப்படி தான் நம்ம கீர் போடணும். பட் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம், ரெண்டாவது நியூட்ரு வந்துட்டு தான் மறுபடியும் செகண்ட் ஓட்டணும். கரெக்டாக? பட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கும்போது புரியுதா? இது வேணாம். ஃபஸ்ட்டில் இருக்கும், மறுபடியும் நியூட்ரு வரும், மறுபடியும் செகண்ட் வரும். அழகாக விழுதா? இந்த ஃபோர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. சரிங்களா? மறுபடியும் நியூட்ரு வந்துட்டு தான் நம்ம செகண்ட் வரணும். பிரேக்கை விட்டிங்கன்னா ஓடிடும். பிரேக்கை விட்டிங்கன்னா ஓடிடும். ஓடிச்சா? எனக்கு குறுக்க வரேன். எனக்கு எல்லாம் இல்லை, எனக்கு மட்டும் கேட்டுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அவ்வளோ சுத்தமாக. பிரேக்கை விட்டிங்கன்னா தான் போகுதா? ரைட், போகலாம். இப்போ எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸைட்டர் காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. பட் நம்ம ரோட்டில் இருக்கணும். இந்த வண்டி இப்போ எங்கே ரோட்டில் போயிட்டுருக்கு தெரியுதுங்களா? தெரியுதுங்க. போகலாங்க. ஹார்ன் அடிக்கிறாரு, கேட்குதுங்களா? நம்ம ரோட்டில் நம்ம இருந்தோம்னா அவர் ஹார்னே அடிக்க மாட்டார். எக்ஸைட்ல காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். ஷார்ப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு கார் நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து காருக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி கொடுக்கும். எக்ஸைட்ல கார் எடுக்கிறோம், டக்குன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான். 1 2 3 அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஸ்லோவாக எடுக்கிறீங்க. 3 4 5க்கு வந்து டக்குன்னு காலை எடுத்துக்கணும். அப்போ தான் வண்டி உங்களுக்கு ஈஸியாக போகும். நீங்கள் அந்த பயத்துலேயே காலை வச்சுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, நம்ம லெஃப்ட் எடுத்துகிறோம். லெஃப்ட் கொஞ்சம் நம்ம ரைட் போகக்கூடாது. கரெக்டுங்களா? அந்த ஸ்டேரிங் வேப்லிங்க நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. அதை வந்து உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஆமாம், அவ்வளோதான். அப்படி மூவ் பண்ணுறோம். பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான். போதுங்களா? அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ லிஃப்ட் வேணாம். என்ன பண்ணியிருக்கோம் ப்ரோ? செகண்ட் போகலாங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் இப்படி போடணும்னு சொல்லி அப்படி எதுவும் பார்க்கல? இல்லை, போகலாங்க. பட் என்ன எத்தனை கியர் போட்டுருங்க ப்ரோ? போகலாங்க. அது கியர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் விட்டு வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கிறேன். கீர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் வாங்க. நிறைய எடிட்டிங் இருக்கு. பட் நம்ம ரோடு ஏன் சண்டை போடுறீங்க? கிளச்சை பிடிச்சா கீர் ஈஸியாக விடுவோம். அவருக்கு ஹார்ன் அடிக்கணும்.
காலில் தலையில் துணி கட்டிட்டு நம்மள்ட்ட சலசம் பண்ணிக்கிட்டே தான் பெற்றுட்டு இருக்காங்க. நம்ம ரோட்டில் போகலாம். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. போகலாம். கீர் விழுகல. கீர் கிளச்சை பிடிச்சிங்கன்னா விழுகும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. வரக்கூடிய பேரிக்கு இதில் டிவைடில் யூட்டர்ன் பண்ணுவோம். எக்ஸைட் பிடிக்காதீங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் போகணும். சரிங்களா? இப்போ நம்ம ரோட்டில் வருதுங்களா? இப்போ பிரேக்கிங் கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. பிரேக்கு நம்ம இங்கே திருப்பக்கூடிய இடத்துல வந்தால் வண்டி நிறுத்தணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டு தான். இங்கே நிறுத்தினோம்னா திரும்பாது. பேக் வீல் வந்து இதில் ஏறிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்திக்கணும். கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலும் லைட்டாக மூவ் ஆகும். 5 கிலோலாம் மூவ் ஆகாது. ஆஃப் ஆகிடும். இப்போ மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நிறுத்திக்கணும். இப்போ யூட்டர்ன் பண்ணுறது நம்ம ஸ்டேரிங் எவ்வளோ தூரம் ரைட்டில் திருப்பணும் ஃபுல்லாக திருப்பி நிறுத்திக்கணும். ஸ்டேரிங் எவ்வளோ தூரம் ரைட்டில் திருப்பணும் ஃபுல்லாக திருப்பிடுங்க. முன்னாடியே திருப்பிடுவோம். ஆமாம், அப்படி திருப்பினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இடிச்சு ஸ்டேரிங் எங்கே இடிக்குதுன்னு பாருங்கள். இடிச்சுங்களா? ரைட், ஓகே. அந்த காரும் போகட்டும், லாரியும் போகட்டும், அப்புறம் நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நம்ம இப்போ இண்டிகேட்டர் போட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கலாம். பின்னால் வரவங்க யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. முன்னால் வரவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்படி அவர் லாரி ஓட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. போகலாம். டக்குன்னு பிரேக் விட்டிங்கன்னா தான் வண்டி போகும். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ எக்ஸைட் கால் எடுக்கிறோம், கிளச்சு பிடிக்கிறோம், என்ன பண்ணுறோம்? போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணிங்க. செகண்ட் கியரே போகணும். கிளச்சை பிடிக்க நம்ம கீர் விழுகாது. போகலாம். கீர் விழுந்துச்சு போங்க. இப்போ விழுந்துச்சு. வெரி குட். தப்பு இல்லை. இந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. ரிட்டர்ன் போட்டு அந்த டைம் புரியல. ரிட்டர்ன் போட்டு வந்தாங்க. ஆமாங்க. அவர் லாரி ஓட்டின திருப்பினதை பார்த்து நீங்கள் என்னடா ஒருத்தன் இப்படி ஒருத்தன் கார் ஓட்டுறாங்கன்னு பார்த்துக்க. அது பூராமே டிலேட் பண்ணிடுங்க ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்க, நர்வஸ் என்னமோ சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவாங்க? அது அதுக்குள்ளே போகாதீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டே நமக்கு வேணாம். நான் ஜாலியாக தான் இருக்கேன். காமெடியாக தான் நல்லா தான் போயிட்டுருக்கு. போனா விடுங்க. பட் ஏன் ஆஃப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க, நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டோடனே கிளச்சு 1 2 3 எடுக்கிறீங்கள, எடுக்கும்போது பிரேக்கை விட்டிங்கன்னா தான் ஆஃப் ஆகாது. நீங்கள் ஓடணும். கிளச்சை எடுத்துட்றேன், ஆனால் பிரேக்கிலேருந்து கால் எடுக்கலை அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஃபேக்டாக தானே. இங்கே ஒரு கால் உங்கள் கால் கட்டி விட்டுறேன், குடுன்னு ஓடுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சு. உங்களுக்கு ஒரு கால் நான் மடக்கி கட்டி விட்டுறேன், குடுன்னு ஓடுவீங்களா? முடியாது. முடியாதுல்ல. அப்புறம் இப்படி வண்டி ஓடும். 2 காலம் ஒன்றா தான் வண்டி ஓடும். நம்மளும் நடக்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுது உங்களுக்கு? போனாங்களா? போதுங்களா? 2 காலம் இயங்கினா மட்டும்தான் நம்மளால் நடக்கவும் முடியும், ஓடவும் முடியும். இப்போ கார்லேயும் நமக்கு 2 காலம் இயங்கினா தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். போனாங்க. நான் ஏன் சொல்லும்போது கிளச்சுக்கு இந்த கால், பிரேக்குக்கு இந்த கால், நம்ம இதை எடுத்து தான் வண்டி போகும். பட் இப்போ என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? டக்குன்னு எடுங்க. அவ்வளோதான். எக்ஸைட் கொடுங்க. டக்குன்னு அவ்வளோதான். எக்ஸைட் கொடுங்க. இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு அதாவது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதையும் மெயினில் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. என் கார் திருப்பினதை பார்த்தா நீங்கள் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. பட் நம்ம ரோடு இங்கே போகணும். இதில் போயிட்டா இதில் வரணும், அதில் போயிட்டு அதில் வரணும். லெஃப்ட்டு ரைட்டு கிளம்பக்கூடாது. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாது ப்ரோ.
மறுபடியும் வேறு சந்து ரோட்டுக்குள்ளே ஓட்டணும், சிட்டிக்குள்ளே ஓட்டணும். நமக்கு இன்னும் 15 நாளுக்கு இதெல்லாம் பண்ணணும். பட் நம்ம 4th டே இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா 5th டே 6th டேங்கும்போது நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. தெரிஞ்சுதுங்களா? பட் இன்னும் நாள் இருக்குது, பிக்கப் ஆகிக்கலாம், ஆகாமையெல்லாம் இல்லை. அதுக்கு என்னடா நாள் முடிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு வண்டி ஓரமாக எடுத்துக்குவாங்க. இந்த மிரர் யூஸ் பண்ணுங்கள், வண்டி வருதான்னு பாருங்கள். அப்படியே மெயில் தான் வந்துருங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சு பிடிங்க. அவ்வளோதான், போகலாங்க. இப்போ நான் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சு. இந்த உதவி நான் செய்யக்கூடாது. போகலாங்க. பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதானே. நீங்கள் கிளச்சி சேர்த்து விட்டுருங்க. நான் சொல்கிற மெயின் அதை பதிவு பண்ணுங்க. 1 2 3 அதை மெயினில் வச்சுக்கோங்க. போகலாங்க. விட்டுருங்க, போதுங்களா? வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி மூவ் பண்ணுங்க. இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணுறீங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு? பிரேக் அது உங்களுக்கு வண்டி கிருன்னு ஒரு சவுண்டு கேட்குது இல்லை? அந்த டைமில் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துருக்கீங்க. நீங்கள் எடுங்க, அதை ஏன் டைமிங் வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுதான்? தெரிஞ்சு சார். மறுபடியும் மூவ் பண்ணுறேன். நம்ம ரோடு எப்படின்னா எத்தனை கீர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சாதான் கீர் மாற்ற முடியும். சரிங்களா? போகலாங்க. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே இருக்காதீங்க. நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு, நம்ம ரோடு. அது எப்பறம் நம்ம ரோட்டில் வர வைக்க முடியும்? கேளுங்க டக்குன்னு. இல்லை, அதுவும் போகுது. ஸ்டேரிங் உங்கள் கையில் தான் இருக்கு. ஸ்டேரிங் நான் பிடிச்சிருக்கேன். இல்லை, அதை போக விடக்கூடாதுல்ல. நம்ம ரோடு. அந்த லாரிக்கிட்ட நிறுத்துங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. லாரியை தாண்டி 1/2 கிலோமீட்டர் வந்துட்டோம். அது வேறு விஷயம். கரெக்டுங்களா? லாரி எங்கே தான் இருக்குது. இப்போ எங்கேயும் அந்த மெயின் நான் உங்களுக்கு லாரி எங்கே நிற்கிது, உங்களுக்கு எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படியே நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், கிளச்சை பிடிச்சிருக்கணும். நீங்கள் அதையே மிஸ் பண்ணீங்க. போகலாங்களா? ஓகே, போகலாங்க. உங்களுக்கு அந்த டிவைடர்கிட்ட போய் லெஃப்ட் திருப்பி நெட் பண்ணி நிறுத்தி. சரிங்களா? போகலாங்க. இந்த மெயினுக்கு இதை மெயினுக்கு கொண்டு வந்துடுங்க. போகலாம். எக்ஸலேட்டரு 2வது கீர். போகலாங்க. நம்ம ரோடு போகலாங்க. ஏன்னா எதிராக நம்ம ரோடு அப்படின்னு கேட்குறீங்களா? கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க.
போகலாம் தங்கிலாம் தான் இருக்கும். தேடிக்கல தான் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன வண்டி ஓட்டினீங்க? இப்போ ஒரு தவறாக பாருங்கள் உங்களுக்கு. அப்புறம் ஒவ்வொரு அடியும் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. புரியுதுங்களா? அந்த லாரி தாண்டி கட்டுக்குள்ளே திருப்பி எடுத்துக்கங்க. இன்னும் வரும் வரும் வரும். ஹெல்மெட் இல்லாமல் ஓகே தம்பி முனேஷ்